அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆந்திர பிரதேஷ் கவர்ன்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அப்படின்னா, நமக்கு ஒண்ணும் கிடையாது. உள்ஒதுக்கீடு எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு கீழ ஒரு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல உள்ஒதுக்கீடு தர்றது தான் சப் கேட்டகரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி கீழ ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் நம்ம பிரிச்சு குடுக்குற அந்த கம்யூனிட்டிக்கு உள்ளேயே நம்ம பிரிச்சு குடுக்குறது தான் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் எஸ்சிஸ நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல எஸ்சிக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 18% இல்லையா? அதுல எஸ்சிஏ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3% உள்ஒதுக்கீடா குடுத்திருக்காங்க. அப்ப 15+3 அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷனா இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஸ்சிஏக்கு குடுக்க இந்த 3% அப்படிங்கிறது உள்ஒதுக்கீடா குடுத்திருப்பாங்க. சப் கிளாசிஃபிகேஷனா வந்து குடுத்திருப்பாங்க. சப் கேட்டகரைசேஷன் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிசர்வேஷன ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே பிரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ரிசர்வேஷன குடுக்கிறது தான் அந்த சப் கேட்டகரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்தோம்னா நெறைய குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து இருக்கு. நெறைய குரூப் ஆஃப் காஸ்ட் வந்து இருக்கு. அதுல பேக்வர்டா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவங்கள கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன குடுக்கறது, அவங்களோட ரெப்ரசன்டேஷன இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 2006லயே பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஈவி சின்னையா வழக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். சரிங்களா? இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வருஷம் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அதுல சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்ப்பா குடுத்திருப்பாங்க. அந்த தீர்ப்போட அடிப்படையா வச்சு தான் நாங்க இத பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏபி கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 2 கேஸஸ் வரும். ஈபி சின்னையா கேஸ், அப்புறம் தவிந்தர் சிங் அப்படின்னு சொல்லி பஞ்சாப்ல ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த 2 கேஸும் வந்துச்சுன்னா, நமக்கு சப் கேட்டகரைசேஷன் ஆர் சப் கிளாசிஃபிகேஷன் இஷ்யூ பத்தி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பெருசா இன்னைக்கு நியூஸஸ் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா கம்யூனிகேஷன் அன்வீல்ஸ் ஏஐ கிளவுட் சர்வீஸ் வாயு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஏஐ ரிலேட்டடா இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அதோட நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஓப்பன் ஏஐ அப்படின்னா, சாட் ஜிபிடினா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது தெரியுது. கூகுள்னா வந்து நமக்கு ஜெமினாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டாடா கம்யூனிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிளவுட் சர்வீஸ் அப்படின்னாலே வந்து டேட்டா ஸ்டோரேஜ் தான். கிளவுட் அப்படின்னாலே டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ஒரு கிளவுட் சர்வீஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, வாயு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த விஷயங்கள பார்த்திருக்கோம். ஜஸ்ட் என்னன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க் யூ.